இப்போ எல்லாரும் ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள் ஜாதக கிரக நீசமாக போச்சு, ரொம்ப வழியில் வந்து போச்சுன்னு சொல்லி நீசமாக போச்சுன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லுவாங்க. அப்போ கேட்குற ஜாதகருக்கு பயம் இருக்கும். என்னப்பா அது நீசமாக போச்சுட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாதா, வாழ்க்கையில் முன்னேற முடியாதா அப்படின்னு ஒரு பயம் வரும். நீசமாக ஆச்சுனாக்க வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லார் மாதிரியும் நல்லா தான் இருப்பாங்க. என்னன்னா நீச கிரகம் உள்ளவருக்கு வந்து நீச கிரகம் திசை நடத்தும் போது ப்ரெஸ்டீஜ் பார்க்க மாட்டான். கிரகம் உச்சமாக இருக்குது திசை நடத்தும் கொஞ்சம் கெத்து பார்ப்பேன், ப்ரெஸ்டீஜ் பார்ப்பேன். இவ்வளோதான் சார். இவன் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பேன், ப்ரெஸ்டீஜ் பார்க்க மாட்டான். ப்ரெஸ்டீஜ் பார்க்க மாட்டேன் என்னன்னாக்க கீழ் லெவலில் இறங்கி நின்று வேலை செய்வான் சார். அடிமட்ட வேலையில் இறங்கி நின்று ஒரு காரியத்தை சாதிக்கணுமாக்க எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி நின்று ஜெயிக்கணுமோ போராடி ஜெயிப்பான் நீச கிரகம். உச்ச கிரகம் வந்து போராட மாட்டான், கெத்தா உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணி ஜெயிப்பான். உதாரணத்துக்கு ஒரு புராண விஷயம் சொல்லவா? புராணத்தில் வந்த விஷயம் என்னன்னாக்கா, சிவன் பார்வதி இவங்களை சுற்றி வந்தால் ஞானப்பழம் கிடைக்கும். விநாயகர் வந்து உட்கார்ந்த இடத்துல தாயும் தந்தையும் சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றுற மாதிரி அப்படின்னு சுற்றி வந்து பழத்தை வாங்கிடுவார். முருகப்பெருமான் இறங்கி வேலை செய்வார், மயிலில் ஏறி உலகம் பூரா சுற்றி வந்து வாங்குவார். முருகப்பெருமான்னாக்க நீச கிரகம் நீசமான, அதுக்காக நீசமாச்சு அர்த்தம் இல்லை, இறங்கி வேலை செய்வாருன்னு உதாரணம் சொன்னேன். விநாயகர் பெருமான் கெத்து பார்த்து பிரசிஜ் பார்த்து சுற்றி வந்து வாங்கிட்டார். இதுதாங்க உதாரணம். இப்படி இந்த மாதிரி இருந்தால் இப்படி தாங்க வேலை செய்வாங்க.